இதெல்லாம் எங்க இருந்து கொள்ளடிச்சிட்டு வர? மார்க்கெட் போயிட்டு வரேன். ஆ? ம். மார்க்கெட் போய் வாங்கிட்டு வரேன். அதுக்கு எதுக்குடி முகமுடி கொள்ளக்காரி மாதிரி கர்ச்சிஃப? ஸ்மெல்லு தாங்கலக்கா. ஏன்னா லைட்டா மீன் வாசனை வருது அவ்வளவுதானே? லைட்டாவா? குடல புரட்டுதுக்கா. அப்புறம் அது வாசனை இல்ல, நாத்தம். 2 கிலோ மீன், 1 கிலோ சிக்கனு, 1.5 கிலோ மட்டனு, 15 முட்டை, 1/4 கிலோ கருவாடு. இந்த கவர்ல எல்லாம் இதா இருக்கு. ஏய், உனக்கு தான் இதெல்லாம் பிடிக்காதுல்ல, அப்புறம் எதுக்கு வாங்கிட்டு வந்த? சக்திக்கு பிடிக்குமே. நானே என் கையால அவருக்கு பிடிச்சதெல்லாம் சமைக்க போறேன். நீயா சமைக்க போற? சரி, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா? ஏன் என்னால சரியா சமைக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உள்ள அன்பு இருந்தா நம்ம செய்யற சமையலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படியா? ஆமாக்கா, நம்ம எவ்வளவு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் அம்மா சமைக்கிற ருசி வருமா? ஏன்னா அது காரணம் அம்மாவோட அன்பு. நான் சக்திக்கு சமைச்சு தர போறது சிக்கன் மட்டன் இல்ல, என்னோட அன்பு. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க. சரி பாப்போம். நல்ல சமை. அக்கா அக்கா அக்கா, சக்தி நான் கால் பண்ணா எடுக்க மாட்டாரு. நீங்க கால் பண்ணி எனக்கு கால் பண்ண சொல்றீங்களா? வேற ஒண்ணும் இல்ல, சக்திய சாப்பிட வர சொல்லணும். சரி பண்றேன், போ. செட்டிநாடு சிக்கன் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: வெங்காயம் 200 கிராம், தக்காளி 200 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தயிர் 1/2 கப், எண்ணெய் தேவையான அளவு. அதில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளியை வதக்கவும். பிறகு தனியா தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு சேர்க்கவும். நன்கு வதங்கியவுடன் சிக்கனை சேர்த்து 2 டம்ளர் தண்ணீர் ஊற்றவும். ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, நான் தான். என்ன பண்ணிட்டு இருக்க? சமைச்சிட்டு இருக்கேன். நல்ல வேலை சொன்ன. வரும்போது ஹோட்டல்லயே சாப்பிட்டு வந்துடுறேன். அம்மா ஃபோன் பண்ண சொன்னியாமே? ஊன்னா எதுக்கு ஃபோன் பண்ண சொன்ன? உங்களுக்காக நான் நான்வெஜ் சமைச்சிட்டு இருக்கேன். சாப்பிட வாங்கன்னு கூப்பிட தான் ஃபோன் பண்ண சொன்னேன். அத நீயே ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டியா? அம்மா, நீ நல்லா சமைப்பியா? அத சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க. நல்லா இல்லனா? நல்லா இருந்ததுன்னா எனக்கு பிடிச்சது நீ பண்ற மாதிரி உனக்கு பிடிச்சதை நான் பண்ணிட்டு போறேன். இவ்ளோ ருசியா சமைச்ச இந்த கைக்கு ஒரு முத்தம். அடுப்படியில நின்னு வேர்வை சிந்தின நெத்திக்கு ஒரு முத்தம். எனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்ச கண்ணுக்கு ஒரு முத்தம்.
பார்த்ததும் படபடக்கிற இதழுக்கு ஒரு முத்தம். ஹலோ ஹலோ. ஏய், ஐயோ என்ன நீ தான் சாப்பிட மாட்டேல, இப்ப சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா? இல்லக்கா, தெரியாம வாயில வச்சிட்டேன். டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கு? அக்கா, நான் இப்பதான் குழம்பு முடிச்சிருக்கேன். இன்னும் சிக்கன் 65 பண்ணணும், ஃபிஷ்ல ஏதா பண்ணணும், எக் பண்ணணும், இன்னும் நிறைய வேலை இருக்கு. நான் உங்களை அப்புறமா மீட் சரி பண்றேன். சரி சரி சரி. இங்கெல்லாம் நீ எதுக்குடா வர? உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான். கால் சுட போது நீ கீழே போ. உனக்கு மட்டும் சுடாதா? நான் தாங்கிப்பேன்டா, உன்னால அதெல்லாம் முடியாது. நானும் தாங்கிப்பேன், முடியலன்னா போயிடுறேன். வெயில்ல வெந்து நீ கருவடை ஆக போற பாரு. சார் என்ன பண்றீங்க? இல்ல, நல்லா புழிஞ்சு போட்டா துணி சீக்கிரம் காயும்ல, அதான். அப்போ சாருக்கு கால் சுடலையா? ம்ஹும். சரி, அப்ப நீ நில்லு. அம்மா, என்னடா? உன் மூக்குல ரத்தம் வருதுமா. என்னாச்சுமா? ஏமா ரத்தம் வருது? எனக்கு ஒண்ணும் இல்ல, நீ போ, நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, உனக்கு ஏமா ரத்தம் வருது? நீ போன்னு சொல்றல, போ போ. தாத்தா, தாத்தா, என்னப்பா தாத்தா, என்னாச்சு? மூக்குல ரத்தம் வருது தாத்தா. ஐயோ, வாங்க தாத்தா. வா. அம்மா, அம்மா, என்னம்மா ஆச்சு? அம்மா, அம்மாடி, ஜெனி, அம்மா, என்னம்மா ஜெனி, ஆச்சு? என்னம்மா ஆச்சு? அம்மா, ஒண்ணும் இல்ல மாமா, அம்மா, கொஞ்ச நேரத்துல என்னம்மா சரியா போயிடும். ஆச்சு? வாமா ஹாஸ்பிட்டல் போலாம். அம்மா, இல்ல இல்ல, வேண்டாம் மாமா. ஏம்மா நீ வேண்டாங்கற? வாமா ஹாஸ்பிடலுக்கு போலாம். இல்ல, அழாதடா, அம்மாக்கு ஒண்ணும் இல்லடா. உனக்கு ஒண்ணும் இல்லதாமா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாமே. ஒண்ணும் இல்ல மாமா, இன்னும் எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கு மாமா. அம்மா, என்னம்மா சொல்ற? பயமா இருக்கு. வாமா, நம்ம ஹாஸ்பிடலுக்கு போலாம். வாமா. ஏன் ஜெனி பிடிவாதம் பிடிக்கிற? வாமா, வா வா, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். வாமா. வாமா, போலாமா? யாரும் மாமா, என்னன்னு பாருங்க. பாத்து வா, பாத்து வா. மாமா, இப்ப போனா நான் உங்க கண்ணுல பட வேண்டியது இருக்கும். அப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. நீங்க கொஞ்சம் அவங்க வராம பாத்துக்கோங்க மாமா, நான் இங்கேயே இருக்கேன். லூஸ் மாதிரி பேசாத. என்ன, அவங்க கண்ணில் படக்கூடாது, அவ்வளவுதானே? அவங்க கண்ணில் படாம நான் கூட்டிட்டு போறேன். வா, வாமா. மாமா வேண்டாம் மாமா. பேசாம வாமா, வா வா. வாமா. டேய், அம்மா கையை பிடிச்சிக்கடா. ஏங்க, சித்ரா நம்ம கல்யாண நாளுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி அவ பர்த்டேக்கு நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்கணும். அதுக்கு தாங்க இது. ஏய், உனக்குன்னு தானே கடைக்கடையா ஏறி செலக்ட் பண்ண. ம், எனக்குன்னு சொன்னாதான் உங்களுக்கு அக்கறை இருக்கும்னு போய் சொன்னேன். ஹாஃப் டே வேஸ்டா போச்சு. ஏன் வேஸ்ட்? அதான் நல்ல புடவையா செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்கல்ல. சரி, கடைக்கு போறேன். ஒரு நல்ல காஃபி போட்டு தரேன், சாப்பிட்டு போங்க. சரி, சீக்கிரமா போடு. ம், ஏங்க,
சித்ரா பர்த்டேக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. அதுக்குள்ள இந்த புடவை மேட்டரை அவகிட்ட சொல்லிடாதீங்க. ஆமா, எனக்கு அதான் வேலை பாரு. இப்படிலாம் கோவப்படக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாங்க. எங்க மாடியில துண்டு காய போட்டிருக்கேன், கொஞ்சம் எடுத்துட்டு வாங்களேன். இதுக்கு நான் கடையிலேயே காஃபி வாங்கி குடிச்சிருக்கலாம். சரி கோச்சுக்காதீங்க, எடுத்துட்டு வாங்க. சரி. டேய், அம்மா பிடிச்சிக்கடா. பார்த்து பார்த்து மெதுவாடா. அம்மா பாத்து ஏய், வாமா. பத்திரமா பிடிச்சிக்கோ. அம்மாடி, அம்மாடி, பார்த்து காலவே. பார்த்து பார்த்து மெதுவாடா. லட்சு, ஆ துண்டு இங்க வச்சிருக்கேன், எடுத்துக்க. நான் வரேன். சரிங்க. காஃபி? ஆ, எனக்கு முக்கியமான வேலை இருக்குமா, வந்து குடிக்கிறேன். பயப்படாத, ஒண்ணா வருமா. ஆத்தோ, ஆத்தோ. என்ன ஆச்சு இவளுக்கு? எதுக்காக இப்ப அவளை ஆட்டோல கூட்டிட்டு போறாங்க? ஒன்னும் புரியலையே. என்னன்னு போய் பாப்போம். சித்ரா, சித்ரா, ஏய் சித்ரா, சவுண்டிய காணோம். சித்ரா, எங்க போனா இவ? சித்ரா, 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 வசந்த், எங்க போயிட்டீங்க? போனை சார்ஜ்ல போட்டுட்டு எங்க போயிட்டா? சித்ரா, சித்ரா, ஒருவேளை மாடியில இருப்பாளோ? சித்ரா, 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 எங்க போயிட்டாங்க? சித்ரா, 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 வசந்த், எங்க போனாங்க? சித்ரா, சக்தி சக்தி சக்தி, நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், வாங்க போய் சாப்பிடலாம். ம். நில்லுங்க சக்தி, நான் கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சிருக்கேன், நீங்க எங்க போறீங்க? ஏய் கத்தாதடி, வந்த உடனே டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடணுமா? கை கால் கழுவுறதுக்கு கூட டைம் கொடுக்க மாட்டியா? சாரி, கோச்சிக்காதீங்க. நீங்க கை கால் கழுவிட்டு வாங்க, நான் எல்லாம் ரெடி பண்றேன். ம். ஓகே, எல்லாம் இருக்கு. ச்சே, எல்லாம் மறந்துட்டேனே. சின்ன இலை தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீ கொடு. நானே பண்றேன்.
போதும்டி. ஏய் போதும் போதும் போதும். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. எப்படிங்க இருக்கு? உன் மூஞ்சில துப்பலாமான் இருக்கு. நல்லா இல்லையா? ஒரே புளிப்பா இருக்குடி. சக்தி 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 உட்காருங்க சக்தி. சக்தி, குழம்புல கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு போல இருக்கு. நீங்க ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? ஒரே உப்பு. சரி அதையும் விட்டுருங்க. சிக்கன் சாப்பிடுங்க. என்னாச்சு? ஏய் இதுல ஒரே காரம்டி. ஐயோ, மட்டன் வைக்கவா? ஏய் நான் லேப்ல இருக்கிற எலியாடி, என்ன வச்சு எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ற? மனுஷன் பசியில வந்தா ஏண்டி சமைக்கிறேன்னு உயிரை வாங்குற நீ? தெரியலன்னா விட வேண்டியதானே? இல்ல, முத தடவையா செஞ்சேன். சரி பரவாயில்ல, சாம்பார் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரட்டுமா? எடுத்துட்டு வந்து அதையும் என் தலையில ஊத்து. சக்தி, அனு, என்னது இது? ஐயனாருக்கு படையல் போட்ட மாதிரி. கண்ணு வைக்காதீங்கக்கா, இது நான் அவருக்காக பரிமாறினது. சாப்பிட்ட மாதிரியே தெரியலையே. இதுல புளிப்பு, இதுல உப்பு, இதுல காரம் சொல்லி எந்திரிச்சு போயிட்டாரு. நீ செக் பண்ணியா இல்லையா? இல்ல, நீங்க சாப்பிட்டு பாருங்கக்கா. இவ்ளோ உப்பு போட்டா எப்படி சாப்பிடுறது? கரெக்டா தான் சொல்லிருக்கான். இப்படி இருந்தா எப்படி சாப்பிட முடியும்? ஏன்டி இவ்ளோ உப்பு போட்ட? கரெக்டா தான்க்கா போட்டேன். நான் சமைக்கும் போது அவர் என் கூட போன்ல பேசினாரா, பேசிக்கிட்டே மட்டன் செய்யும் போது 2 தடவை உப்பு போட்டுட்டேன். அதே மாதிரி மீன் செய்யும் போது 2 தடவை காரப்பொடி போட்டுட்டேன்க்கா. அவர் நினைச்சுக்கிட்டே சமைச்சேனா என்ன நடந்ததுன்னே தெரியலக்கா. இது பாரு அனு, சமைக்கும் போது நீ இனிமே அவனை நினைக்காத, அவனை நினைக்கும் போது சமைக்காத. ரெண்டுமே ஒன்னா நடந்ததுன்னு வச்சுக்கோ, இப்படிதான் நடக்கும். சரிக்கா, அவர் கோச்சிக்கிட்டு போறாரு.
எப்படி சமாதானப்படுத்துறது? ரொம்ப சிம்பிள். சக்திக்கு என்ன பிடிக்குமோ அதை கிஃப்ட் பண்ணு, சமாதானம் ஆயிடுவான். அவருக்கு என்ன பிடிக்கும்? அத நீ தான் கண்டுபிடிக்கணும். என்ன கேட்டா? போய் கண்டுபிடி. அவருக்கு என்ன பிடிக்கும்?